வடிவேலு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி நானும் முதலமைச்சர் சொல்லி அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இதை யாரை கேட்க முடியும்? தமிழ் மக்கள் முட்டாளாக இருக்க வரையும் அவங்க சொல்கிறதான் அவங்க எடுப்படும். உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து துணை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? நான் சிரிக்கிறதுக்காக கேட்கல, உண்மையிலேயே இது நடந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நினைக்கிறது ஒன்றும் இல்லை, காமெடியாக தான் நினைக்கிற மாதிரி இருக்கு. இது இந்த கட்சியில் மூத்த தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் கொடுக்கலாம். ஆனால் இல்லாமல் இந்த குடும்பம் பாரம்பரியம் வாரிசாக அவங்களே தான் ஆட்சி ஆளணும். தகுதி தேவையில்லை முதல்வருக்கு. உதாரணம் தான் உதயநிதி. திமுகவிலேயே யாருக்குமே தகுதி இல்லை, என் பிள்ளைக்கு மட்டும்தான் தகுதி இருக்குன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் இப்போ துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். துரைமுருகன் அவர்களுக்கு இல்லாத திறமையாக உதயநிதிக்கு இருக்குது. இதெல்லாம் ஏற்கக்கூடிய செயல் அல்ல. ஆனால் திமுககாரங்க அதுக்கு சரியாக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க.